லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. புதியகோணம் பகுதியில் மூன்றாவது அணி பாஜக இரண்டாவது முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் சவுத் போல்ங்கிற பகுதியில் வந்திருக்கக்கூடிய திரு மயில்வாகனன் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். இந்த கட்டுரையில் சில முக்கியமான அம்சங்களை தொட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அதை எப்படி தொடங்கியிருக்காரு இந்த கட்டுரையை அப்படின்னா, கவனமான மௌனமாக பாஜக இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது குறித்து பேசாமல் தவிர்க்கிறாங்க. அதே சமயத்தில் மூன்றாவது அணியை தன் தலைமையில கட்டமைச்சிடணும் அப்படின்றதுலையும் சிரத்தையாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் வருகிற போதெல்லாம் நாங்க பாஜக கூட்டணி பிரிஞ்சிருச்சுன்னு பேசுறோம், அவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் பாஜக பேச மாட்டேங்குது? ரெண்டு விஷயம். ஒன்று, தங்கள் டைம்ஸுக்கு தாங்கள் 19 எடுத்ததை விட அதிக சீட்டு, அதிக வாக்கு வலிமை வரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி, அல்லது அந்த வாக்காளர்கள் கூட்டணியை பாஜக உடைக்கல, ஸோ மோடி மீது நன்மதிப்பும் இந்துத்துவா மீது அபிமானம் கொண்ட வாக்காளர்களை கவர்வது. ரெண்டு, அதிக இடங்களை கிடைத்தால் ஓகே, அல்லது அந்த வாக்காளர்கள் தன் பக்கம் வந்தாலும் ஓகே. ஓகே, அதனாலதான் இந்த மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. அடுத்து இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் பாமக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அதுல சொல்றாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு? இவங்க ஏன் பாஜகவை நம்பி போறாங்க? பாமக வருவதில் ஏன் ஒரு சிக்கல் நீடிக்குது? பாமகவுக்கு ப்ரூவ்டு ஓட்டு இருக்குது. அவங்க ஒரு காலத்தில் வெற்றி வீரர்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு தோல்வி வளையத்தில் இருந்தாலும் அவர்கள் ஃபால்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிமுக 2வது இடத்தை உறுதி பண்ண 19ஆம் ஆண்டு டிடிவி வந்துடக்கூடாதுன்னு இவங்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை அதிமுக கடைசி நேரத்தில் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. பாமகவுக்கு பஸ் அஸ்டான் டேட் அவங்க என்டிஏல இருக்கதான் அவங்க என்டால்ஸ் பண்றாங்க. ஓகே, 2014 ஒரு மூன்றாவது கூட்டணி அமைச்சு 18.5% அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கினதை தான் பாஜக இந்த முறையும் நம்புதுங்கிறதா அந்த தலைப்பு சொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் அந்த கட்டுரை வெளிப்படுத்திருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மீண்டும் கட்டமைக்க முடியுமா? அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்குள்ள வாய்ப்புகள் குறைவு தான். அன்றைக்கு ப்ரூவ்டு ஓட்ஸ் உள்ள தேமுதிக, பாமக மற்றும் அதற்கு முன்பு ப்ரூவ் பண்ண மதிமுக 3 கட்சிகள் இருந்தாங்க. இன்னைக்கு கேட்லிஸ் போல்ஸுங்க அடிப்படையில் அதிமுகவில் இரட்டை தலைமையில் ஒருத்தரான ஓபிஎஸ் பெரிய அளவில் இருக்கிறாப்புல. ப்ரூவ்டு ஓட்டு உள்ள கட்சிகள் சொல்றதுக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு அந்த அணிக்குள்ள இல்லைங்கிறதும் உண்மைதான். ஓகே, அதுல திரு வாசன் போன்றவர்கள், திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் தங்களுடைய முடிவை இன்னும் தெளிவா சொல்லாமையே காத்திருக்கிறாங்க, எலெக்ஷன் சமயத்துல முடிவெடுக்கலான்னு. ஏன் அந்த மௌனத்தை அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தவங்க. அந்த கூட்டணியில மத்திய ஆளக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா இருக்கிறாங்க. 2 வருடமே அவங்களுக்கு நட்பு இருக்குது. அந்த 2ல எந்த ஆப்ஷன் பெட்டரா வருதோ, யார் பெட்டரா ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதுல அவங்க முடிவெடுப்பாங்க. ஆஃபர் தென் அக்செப்ட். ஆமா, இந்த கட்சிகளுக்கு இன்னொரு சிக்கல் இருப்பதையும் இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒருவேளை பாஜக கூட்டணியோடு போனா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன முடிவெடுப்பது அப்படிங்கிறது குறித்தும் அந்த கட்சிகளுக்கு குழப்பம் இருப்பதாக அந்த கட்டுரை சுட்டி காட்டுது. அதுவும் உண்மையான விஷயம் தானா? இல்ல, கடந்த காலத்தின் அடிப்படையில் அதிமுகவோட போனா சீட் கன்வெர்ட் ஆகுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அப்படி ஒரு கருத்தை சொல்லலாம். ஆனா 2021ஆம் ஆண்டு அவர்களுக்கும் சீட் கன்வெர்ட் ஆகல. 2014 18.5% அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கின சூழல் இப்போதைக்கு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அதுல தங்களுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாமகவும் தேமுதிகவும் இல்லைன்னா கூட எங்களால 15% அளவுக்கான வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அவங்களோட விஷுவல் திங்கிங். அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, 30% 19ல வாங்கினாங்க, 18 14ல வாங்கினாங்க. மோடி பிரதமருங்கிறதுக்கு 1 2 3வது தேர்தலில் ஒரு முக்கியத்துவம் வரும். அதை ஓபிஎஸ் போன்றவங்க கேட்டலிஸ்டாட்டு கொண்டு வர முடியுங்கிற அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்லியிருக்கலாம். சில கட்சி தலைவர்கள், பாஜகவுடைய சில தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சியை பலப்படுத்துறது ரொம்ப முக்கியம், கூட்டணியை பலப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால அதிமுக கூட்டணியும் வேண்டாம், கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரலைனாலும் அதை பத்தி ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை, நமக்கு கட்சியை தான் பலப்படுத்தணும், கூட்டணியை பலப்படுத்தணும்னு நோக்கம் இல்லைன்றாங்க. அது சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா பாஜக நினைக்க? அது ஒரு பேரத்துக்காக பண்றது. நாங்க ரொம்ப இறங்கி போய் யாருக்கிட்டையும் பேரம் போக மாட்டோம், நாங்க வளர்ந்துருக்கோம், எங்க டேம்ஸுக்கு பேரத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்குள்ள ஒரு யுக்தி தான். குறிப்பா பாமகவுக்கான செய்தி தான் அது.
கூட்டணிக்குள்ள வந்து நீங்க நிறைய இடங்கள்லாம் கேட்றாதீங்க அப்படின்ற அடிப்படையில் அறிவுறுத்துறாங்க. கண்டிப்பா அந்த அடிப்படையில் தான் அதை அறிவுறுத்துறாங்க. சரி, கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அதே சமயத்துல என்ன இன்னொரு நம்பிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலங்கள்லையும் சில தென் மாவட்டங்கள்லையும் சமீப நாட்கள்ல திரு அண்ணாமலையுடைய நடைபயணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக சில தலைவர்கள் நம்புறாங்க. அப்போ அந்த சதவீதம் கூடி இருக்குன்னா யாருடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு மைக்ரேட் ஆயிருக்குங்கிற கேள்வியோடையும் சேர்த்து இதை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த வாக்கு வங்கி நிச்சயமா சாப்ட் இந்துத்துவ நிலைப்பாடு எடுத்த முதல் பாஜகவுக்கு கூட்டணி வாய்ப்பை 98 கொடுத்த ஜெயலலிதா அம்மையார் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் தான் மோடி தலைமைக்கும் பாஜகவுக்கும் வந்திருக்க முடியும். அதிமுக வாக்கு தான் கண்டிப்பாக. அப்ப இது மீண்டும் வந்து அதிமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்ல. பாஜக தலைமையில கூட்டணி அமைஞ்சு அங்கதான் போகுது. அதற்கான போட்டி தான் நடக்குது. அது 2 முறை மோடி பிரதமர்னு வாக்களித்த மக்கள் இருக்காங்க. குறிப்பா கடைசியா ஜெயலலிதாவின் அபிமானிகள் மோடிக்கு வாக்களித்தனால அதை எடுத்துவிட முடியும் என்று SR சேகர் போன்ற பாஜக பொருளாளர்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, சில தலைவர்கள் வந்து நம்ம நீண்ட கால திட்டமாக நீண்ட கால வளர்ச்சியாக பாஜக வந்து தனி கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சில முக்கியமான பாஜக தலைவர்கள் வந்து நமக்கு வேணும் அதிமுக கூட்டணி அப்படின்னு வலியுறுத்துவதாகவும் அந்த கட்டுரை சொல்லுது. அதிலே தங்களுடைய கருத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அவசியமானதாக இருக்கு அப்படின்னு அவங்க கருதுவதற்கான காரணம் என்ன? தேசிய கட்சிகள்ல தங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க. இப்போ இன்னைக்கு அண்ணாமலைக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பாஜக தனிச்சு போறது தான் கரெக்டா இருக்கும். பார்ட்டி இன்ட்ரெஸ்டாட்டு அதை அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு. கட்சியா பலப்படும், கட்சியா வளரும். அதே வேளையில மாநில சீனிவாசன், கரு நாகராஜன் போன்றவங்க எல்லாம் வந்து கூட்டணி இருந்தா நமக்கு ஒரு வேளையில வாய்ப்பு வந்துடாதா, நம்ம இருக்க பகுதியில கூட்டணி இருந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு போறாதான்னு அவங்க ஆஸ்பிரேஷன்ல தான் அவங்க போவாங்க. இது வந்து என்ன, அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட நலன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கட்சி நலனை தான் அதை சொல்லுவாங்க. அவங்க கருத்தை கட்சிக்கு முன் வைப்பாங்க. ஏன் தனிப்பட்ட நலன் கட்சி நலன்னு பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, அதுக்கு கீழேயே சில தலைவர்கள் பாஜக தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014 18.5% வாக்கு வாங்கினோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைச்சாங்க நம்ம கூட்டணிக்கு. 2019 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைச்சாங்க. 2024 நம்ம அதிமுகவோடு கூட்டணிக்கு போகாம நமக்கு ஒரு MP கூட கிடைக்கலன்னா, 10 ஆண்டுகள் திரு நரேந்திர மோடி பொறுப்புல இருந்த பிறகு நமக்கு வந்து 3வது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு MP கூட போகலைன்னா எப்படி அப்படின்ற அந்த வருத்தத்தையும் அந்த கட்டுரையில அவங்க நிச்சயமா அதிமுக இருந்தாலும் MP கிடைக்குங்கிற கேரண்டி இல்லைங்கிறது தான் மாநில தலைவரான அண்ணாமலையோட கருத்து. ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் ரிப்போர்ட் படி தான் அவர் டெல்லி தலைமைக்கு நமக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு விதமான எதிர்ப்பு இருக்குங்கிறத பூத் வைஸ் அனலிஸ்ட் கொடுத்து சில சமூகங்கள்ல அதிமுக ரொம்ப ரெட்டையில பலகீனமா இருக்குங்கிறத அவரோட கருத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆல்மோஸ்ட் பாஜக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெட்டைலுக்கு சீட்டு கொடுத்தா மாறலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்ன அந்த அதிமுகவுக்கும் லாபம் இல்லை, பாஜகவுக்கும் லாபம் இல்லைங்கிற கருத்தையும் அந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் 2 கட்சிகளுக்குமே லாபம் இல்லை அப்படின்னு அந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையா? 2 கட்சிகளுக்கும் லாபமே இல்லையா? 2019 முடிவு அதைத்தானே காட்டுது. 2014 பாஜக 5.5% வாக்குகளும் ஒரு சீட்டு கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற்றாங்க. 2019 3.7% வாக்குகளும் ஒரு சீட்டும் இல்லாத நிலைமையும் வந்துட்டு. அதிமுக 2014 மிகப்பெரிய வெற்றி, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்க, அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. பட் 2019 20% வாக்குகளும் ஒரு இடம் OPS அவரோட சன் ரவீந்திரநாத் குமார் மட்டும்தானே வெற்றி பெற்றாங்க. ஸோ அதை மையமாக வச்சு அவங்க 2014 பாஜகவுக்கு பெட்டர், 19 விட 2019 விட 14 அதிமுகவுக்கு பெட்டர். ஸோ 2 சேர்ந்ததுனால அது பொருந்தா கூட்டணியா போயிட்டுங்கிற மாதிரி போட்ட எண்ணம் ரெண்டு கட்சிக்குள்ளுமே ஒரு தரப்புக்கு ஒரு செக்ஷனுக்கு இருக்கு. ஓகே, இப்ப இதுல இந்த கட்டுரையில வந்து அவங்க 2014, 19 நாடாளுமன்ற தேர்தல் அதுல கிடைச்ச MPக்கள் வாக்கு சதவீதம் குறித்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைச்சாங்க தானே அதிமுகவோடு கூட்டணி போகிற போது. அப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை எடுத்துக்க வேண்டாம்? கண்டிப்பா அது கன்சிடர் பண்ணலாம். அது சட்டமன்றத்தில் அது கிடைத்தாங்க. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற. இப்போ இந்த மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு வாக்குகள் பெற்றாங்கன்னா அதுக்கு 20 சீட்டு வாங்கின இடத்துல நாளைக்கு 50 சீட்டு வாங்கி கூட அதிமுக கூட்டணி போறதுக்குள்ள வாய்ப்பும் வரலாம். ஸோ அந்த 4 சீட்டு 20 சீட்டு கண்டஸ்ட் பண்ணி 4 சீட்டு வெற்றிங்கிறதோட இதுல மோடி பிரதமருங்கிறதுக்கான வாக்கு வலிமை 14 மாதிரி ஒரு 5.5 வந்த இடத்துல ஒரு 7 வந்ததுன்னா அதற்கு பிறகு நாங்க 20 சீட்டுக்கான கட்சி இல்ல 50 சீட்டுக்கான கட்சின்னு சொல்லலாம். ஓகே, இதுல இன்னொரு பாஜக தலைவர் தன்னுடைய கருத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு நடந்த பிறகு இனிமேல் அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்தா 2 கட்சிக்குமே லாபம் இல்லை, அதனால ரொம்ப பிரகாசமான ஒரு வாய்ப்பு பாஜக தலைமையில் அமையக்கூடிய 3வது அணிக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க 2வது முறையாக மீண்டும் அவர்கள் வெற்றியை பெறுவார்களாங்கிறது கட்டுரையின் தலைப்பாக அவங்க கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? 2வது முறையாக அந்த வெற்றியை பெறுவதற்கு பாஜக வாக்குகள் கன்சாலிடேட் ஆகி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை
திமுக அணி, இவங்க அதிமுக பவர்ஃபுல்லா, நாம் தமிழர் மூன்று கட்சிகளும் ஆன்டி பிஜேபி வாக்குகளை எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸ்ல தான் 14 கன்னியாகுமரியும் தர்மபுரியும் என்டிஏ வெற்றி பெற்றார்கள். அதே மாதிரி எதிர்ப்பு வாக்குகள் சிதறல்ல வெற்றி பெற முடியுமாங்கிறத அவங்க பார்க்கறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2019 கூட அன்றைய தினம் மோடியால் பாஜகவால் பாதிக்கப்பட்ட தினகரின் எதிர்ப்பு வாக்குகள் 12% பிரிந்ததனால்தான் தேனி தொகுதி வெற்றி பெற்றது. சோ இங்க பாஜக எதிர்ப்பு அலை ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்ப்பு வாக்குகள் அது 3ஆக பிரிந்ததுன்னா சில இடங்கள்ல வெற்றி பெறும்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கிறார். ஓகே, பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை அமைச்சா அது பாஜகவுக்கான லாபமா இருக்கும். பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு இதுல இந்த தேர்தல என்ன லாபம் கிடைச்சிருப்பது? நிச்சயமா அவங்களும் வேற ஆஃபரை பார்த்துட்டு தான் பாஜக கூட வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே எடுத்துக்கிடுங்க, 10+1 எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறேன்னு சொல்றாருன்னு வைங்க, தே வில் ஆப்ட் ஃபார் 10+1. அவங்க என்ன ஆஃபர் வருதோ அதுக்கு தகுந்ததான் அக்செப்டன்ஸ் இருக்கும். பாஜக கூட அவங்க இருந்தாங்கன்னா சென்ட்ரல் பவர் கேரண்டின்னு நினைக்கிறாங்க, மத்திய அரசு கேரண்டி, ஒரு மத்திய ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணி கட்சியா இருக்குங்கிறதுல அவங்களுக்கு அந்த குறைஞ்சபட்சம் அந்த கேரண்டி கிடைக்குங்கிறதா இப்ப அவங்க நினைக்கிறாங்க. கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள் எடுக்கிறதுல இந்த கூட்டணி கட்சிகள் அதிகமான சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாப்பாங்களா, இல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போகணும் அப்படின்றது இந்த கட்சிகளின் முடிவா? ரெண்டையும் தான் பார்ப்பாங்க. ஆனா அங்க வெற்றி வாய்ப்புங்கிறது 19 கடந்த காலத்தை பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பு உள்ள திமுக அணிக்கு கமலஹாசன் நுழைஞ்சிருக்கிறாரு, பாமகவும் அந்த அணியை கதவை தட்டாங்கன்னு சொல்லும் போது திமுக அணியை தவிர மற்ற அணிகளுக்கு உள்ள வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியா தான் பாக்குறாங்க. அதுல அதிமுக பெரிய கட்சி, கோஸ் வித்அவுட் சேயிங். என்றாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியா இருக்கும் போது அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து போறாங்க. குறிப்பா டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிறது பாஜகவுக்கு அட்வான்டேஜ். பியூஷ் கோயல் சொன்னதையும் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. அதாவது மோடின்ற அந்த ஒற்றை பிம்பம் போதுமானது, கூட்டணிக்காக நாங்கள் ஒன்றும் ஆசைப்படலை, தேசிய அளவிலேயே நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் வராத சூழல்ல அதிமுகவோடு கூட்டணின்ற நிலைப்பாடுகளை முடிவுகளை இந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்ல பாஜக தனித்து நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் பன்னீர்செல்வம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. சோ அவர் கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு நிற்பாரு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட தயாரா இல்ல, அவரும் நிற்பாரு, அவரும் பாஜகவோட போயிருப்பார். ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்க லாயல் அலையாட்டு பாஜக கூட இருக்கிறாங்க. சோ நிச்சயமாக வாசன், புதிய தமிழகம், பாமக போனவங்க தான் பாஜகவா அதிமுகங்கிற ரெண்டு டாசிங் த காயின் அண்ட் சூசிங் த போரம்னு நினைக்கிறாங்க. மற்ற இவங்க ஒரு சில அலைஸ் பாஜக கூட இருக்கிறாங்க. அந்த அலைஸை மையமா வச்சு தான் போவாங்க. ஏன்னா மக்களவை தேர்தல் எப்படியாவது ஓபிஎஸ் மகன் ஜெயிக்க மாட்டாரா, டிடிவி ஜெயிக்க மாட்டாரா, கன்னியாகுமரி ஜெயிக்க மாட்டாரா, ஒரு சில எம்பிக்களாவது இங்கு ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸ்ல நமக்கு கன்வெர்ட் ஆகாதான்னு தான் டெல்லியை பிடிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்ல ஒரு தேசிய கட்சி நினைக்கும். புதிய தமிழகம், ஜி.கே. வாசன், பாமக இல்லாத பாஜக கூட்டணி என்ன வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்தத்திலே வெற்றி பெற்ற அணியா திமுக அணியா இருக்கும் போது, எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் போது சிவகங்கை, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், வேலூர், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல வெற்றி பெறுங்கிற எதிர்பார்ப்புல அவங்க போவாங்க. பாஜக கூட்டணி அந்த பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எதிர்பார்ப்புல போவாங்க. நான் ஷுவர் ஷாட்னு சொல்ல வரல, ஃபைட் கொடுத்து ஜெயிக்க முடியும்னு போவாங்க. ஓகே, அப்ப இரண்டாவது இடம்ங்கிறதே பாஜகவுக்குன்னு நீங்க சொல்றீங்களா? மூன்றாவது அணி இரண்டாவது இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீங்க? டு பி பிராக்டிகல், இரண்டாவது இடம்ங்கிறது முதல் இடம்ங்கிறது திமுக அணி பவர்ஃபுல்லா இருக்காங்க. மற்றபடி இரண்டாவது இடத்துக்கு பல இடங்கள்ல பலரும் மாறி வரலாம். ஓகே, அது பெரிய சவால் தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புது புது அர்த்தங்கள் நிறைவு பெற்றோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.